சபையின் நடுவே தன்னை கேலி செய்து சிரித்தவர்களை காலில் விழ வைத்த அனுமன் கதை பற்றி உங்களுக்கு தெரியுமா? கேளுங்கள். அயோத்தி மாநகரமே அன்று விழா கோலம் பூண்டிருந்தது. 14 ஆண்டுகள் வனவாசம் முடிந்து ராவணவதம் செய்து திரும்பிய ராமபிரானுக்கு பட்டாபிஷேகம் நடந்து முடிந்திருந்த பொன்னான தருணம் அது. அந்த அரச சபையில் வானர வீரர்களும் முனிவர்களும் மக்களும் நிரம்பியிருந்தார்கள். விழாவின் இறுதியில் போரில் உதவிய அனைவருக்கும் பரிசுகள் வழங்கும் வைபவம் தொடங்கியது. அப்போது சீதாதேவியின் கையில் சந்திரனைப் போல ஜொலிக்கும் விலை மதிக்க முடியாத ஒரு அபூர்வ முத்துமாலை இருந்தது. ராமர் சீதையை பார்த்து புன்னகைத்துக் கொண்டே, தேவி, இந்த சபையிலேயே யாருக்கு அதிக பலமும் புத்தியும் அதே சமயம் பணிவும் இருக்கிறதோ அவர்களுக்கு இந்த மாலையை பரிசலி என்றார். சீதை சற்றும் யோசிக்காமல் அந்த மாலையை அனுமனின் கைகளில் பயபக்தி